ஆகஸ்ட் மாதத்தில் ஒரு அதிர்ஷ்டம் அப்படின்னு சொன்னோம்னா இன்வெஸ்டரை பொறுத்த வரைக்கும் என்எஸ்டிஎல் நேஷ்னல் செக்யூரிட்டி டெபாசிட்டரி லிமிடெட் அவங்களோட ஐபிஓ நம்ம சொல்லணும். இது கடந்த ஆகஸ்ட் 1 அன்னைக்கு லாஸ்ட் டேட்டா இருந்துச்சு. இதில் கிட்டத்தட்ட 41 டைம்ஸ் பக்கம் ஓவர் சப்ஸ்கிரிப்ஷன் ஆயிருக்கு. அதாவது உங்களுக்கு ஒரு ஷேர் கேட்குறாங்கன்னா அதை 41 பேர் வந்து பங்கு போடுறதுக்கு ரெடியாக இருக்காங்க. ஸோ ரீட்டைல் இன்வெஸ்டர் கிட்டத்தட்ட 8 மடங்கு கிட்ட சப்ஸ்கிரைப் ஆகியிருந்தாங்க. கியூஐபி இவங்க 100 டைம்ஸ்க்கு மேலே சப்ஸ்கிரைப் ஆகியிருந்தாங்க. ஓவராலாக 41 மடங்கு ஓவர் சப்ஸ்கிரிப்ஷன் நடந்திருக்கு. இந்த ஷேருடைய லிஸ்டிங் நாளைக்கு நடைபெற இருக்குது. இந்த ஷேரோட லிஸ்டிங் ப்ரைஸு கிட்டத்தட்ட 800 ரூபா கட் ஆஃபில் வாங்கியிருந்தோம்னா கிட்டத்தட்ட அது 900 ரூபாயிலேருந்து 1000 ரூபா வரைக்கும் போகலாம் அப்படிங்கிறது அனலிஸ்டோட எக்ஸ்பெக்டேஷனாக இருக்குது. ஸோ இது என்னை பொறுத்த வரைக்கும் ஓவர் சப்ஸ்கிரிப்ஷன் அண்ட் ஓவர் வேல்யூ. நீங்கள் உங்களுக்கு கிடைச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லாபத்தை புக் பண்ணிக்கிறது பெட்டராக இருக்கும். நான் சொல்லக்கூடிய விஷயம் எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டுமே. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, அது தங்கமாக இருந்தாலும் வாங்கக்கூடிய விலைன்னு ஒன்று இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு 9000 ருபீஸ் தங்கத்தோட ரேட்டு விற்கிதுன்னா அது இன்னொரு 5 வருஷத்தில் 15,000 போகும் அப்படிங்கிறதுக்காக இன்றைக்கே நம்ம 12,000 13,000 கொடுத்து வாங்குவோமா அப்படின்னு கேட்டோம்னா அதற்கான வாய்ப்பே இல்லைங்க. அதே மாதிரி என்எஸ்டிஎல் அப்படிங்கிறதும் சிடிஎஸ்எல் அப்படிங்கிற இந்த 2 கம்பெனி தான் இந்தியாவில் எல்லாருடைய பங்குகளையும் பாதுகாப்பாக வைக்கக்கூடிய ஒரு சர்வீஸ் கொடுக்குறாங்க. ஸோ இது கண்டிப்பாக ஒரு நல்ல நிறுவனம், மிகச்சிறந்த ஆளுமை கொண்ட நிறுவனம். என்எஸ்சியால் 1996 ஆரம்பிக்கப்பட்ட இந்த நிறுவனம் இன்னைக்கு ஐபிஓ வந்துட்டு இருக்கு. இதுக்கு காம்படிட்டர் சிடிஎஸ்எல் மார்க்கெட்டில் ஆல்ரெடி இருக்குது. ஸோ இவங்களுமே கிட்டத்தட்ட 60 PE மல்டிபிளுக்கு மேலே விற்கிறாங்க. ஸோ நீங்கள் இந்த டைமில் இந்த மாதிரி பங்குகளை வாங்கிறத விட தவிர்த்துட்டு நல்ல நிலையில் நல்ல ஒரு வேல்யூவேஷனில் வரும்போது வாங்கினா புத்திசாலித்தனமாக இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. நீங்கள் என்எஸ்டிஎலுக்கு இன்றைக்கி உங்களுக்கு தகவல் கிடச்சிருக்கும், டிபியில் வந்திருக்குமாங்கிறத பார்த்துக்குங்க. வந்தவங்க நாளைக்கு பெட்டரான ப்ரைஸ்ன்னு நீங்கள் ஃபீல் பண்ணால் விற்று உங்கள் லாபத்தை பதிவு பண்ணிக்கலாம், அல்லது வெயிட் பண்ணி உங்களுடைய பர்ஃபார்மன்ஸை பார்த்துட்டு கூட விற்கலாம். ஸோ என்னுடைய கருத்து, எனக்கு கிடைச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக நாளைக்கு நான் இதை விற்றுருவேன். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் குறிப்பிடுங்க. இந்த சேனல் ஆரம்பிக்கப்பட்டது நோக்கம் சாதாரண மக்களும் பணக்காரர் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக தான். இந்த தகவலை நான் உங்களுக்கு கல்வி அடிப்படையில் தான் கொடுத்துட்ருக்கேன். நீங்கள் பார்க்கலாமா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.